ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு யோகியின் சுரேஷ் எழுத புக்கில் பிரார்த்தனைகளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்றத அதே புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஒரு யோகியின் சுரேஷ் புக்கு எழுதுன ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அந்த புக்கில் சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது இல்லாமல் அந்த புக்கில் அவருடைய குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் பற்றி கூட சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் குருவை பற்றி எழுதும்போது அவர் குரு உயிரோட இல்லை. ஆனா அவர் குரு தான் அவர்கிட்ட சொல்லிக்கிறாரு அவரை பத்தி. அது எப்படின்றது இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறத சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி பார்க்கலாம். சின்ன வயசுல கோரக்பூர்ல இவங்க இருந்திருக்காங்க. இவங்க அப்பா ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால அப்பப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ கோரக்பூர்ல தான் இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது அங்க அவங்க அக்கா கூட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அக்கா பேரு உமா. அவங்க திடீர்னு உள்ள ஓடி போயிட்டு களிம்பு எடுத்துட்டு அவங்க காலில் கட்டியா இருக்கு அங்க தடவுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சின்ன பசங்க தான். தடவும் போது நீ யாக்கா தடவுறன்னும் போது இல்லடா கட்டி வலிக்குது, கட்டி பெருசாரமா இருக்கு, அதான் நான் தடவுறேன்னு சொல்றவனே இவர் என்ன பண்றாரு, அந்த களிம்பு எடுத்து அவர் கையில் தடவிக்கிறாரு. அவங்க அக்கா கேட்கறாங்க, நீ ஏன்டா தடவுறன்னும் போது இல்லக்கா கட்டி சரியாடா நான் செக் பண்றேன், இந்த களிம்பு தடவுனா கட்டி சரியாகுமான்னு நான் செக் பண்றேன்னு. இல்லடா உனக்கு தான் கட்டி இல்லை, நீ ஏன்டா தடவுறன்னும் போது இல்ல நாளைக்கு காலில் நான் தடவு நேரத்துல கட்டி இருக்கும்கான்னு சொல்றாரு. அவங்க நம்ப மாட்டுறாங்க. தேவையில்லாம பொய் பேசுன காரணம் அவருக்கு பொய் பேசுறவனே கோவம் வந்துருது. அக்கா நான் நாளைக்கு காலையில கூட நீ பாத்துட்டு என்கிட்ட சொல்லு, இப்பயே என்ன பொய் பேசுன்னு சொல்லாத அப்படின்னு. சின்ன பசங்க தானே, போடா பொய்க்காரான்னு சொல்றாங்க. அவருக்கு உடனே அதிகமா கோவம் வந்தது. என்ன சொல்றாரு, சரிக்கா நாளைக்கு காலைல என் கையில நான் களிம்பு தோணத்துல கட்டி இருக்கும், கட்டி 2 மடங்கு ஆயிடும்னு சொல்லிடுறாரு. இவங்க போயிட்டு விளையாட்டா விட்டுறாங்க. போய் பார்த்து தூங்குறாங்க. எழுந்து பார்த்தா அவங்க அக்கா கால இந்த கட்டி 2 மடங்கா பெருசாயிட்டு இருக்குது. இவர் கையில களிம்பு தடவினார் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கட்டி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்ததும் அவங்க அக்கா அலறியாச்சுன்னு அவங்க அம்மாட்ட ஓடி போயிட்டு, அம்மா அவன் மந்திரவாதி ஆயிட்டாமா, நேற்று இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சொல்லிடுறோன்னே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. திட்டுறாங்க. நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, நீ ஏன் இப்படி பேசுற, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாதோன்னே அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டோமான்னு. நீ உடனே கேட்கலாம், அவங்க அம்மாக்கு எப்படி எல்லாம் தெரியும்னே. அவங்க அம்மா அப்பா, அதாவது பரமஹம்ச யோகானந்தருடைய அம்மா அப்பா 2 பேருமே ஸ்ரீ லஹாரி மகாசேருடைய சீடர்கள். அதாவது மகாவதார் பாபாஜி இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருக்கு சீடர்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் ஸ்ரீ லஹாரி மகாசையர். அவருடைய சீடர் தான் ஸ்ரீ யுக்தேஸ்வரர். அவருடைய சீடர் தான் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேருமே லஹாரி மகேச சீடர்னால அவங்களுக்கு கிரியா யோக தீட்சனை கொடுத்துருப்பாரு. அது ஒரு வீடியோ நான் தனியா சொல்றேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் கொடுத்துருப்பாரு. அதனால அவங்களுக்கு இதை பத்தின விஷயம்லாம் தெரியும். அதனால அவங்களுக்கு திட்டுவாரு. ஸோ அவரு மன்னிப்பு கேட்டுப்பாரு. அதான் இந்த புக்ல தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம முழு மனதோட ஒரு நிலையோட நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பா நடக்கும், நிறைவேறும்ன்றத. சரி, இதுக்கப்புறம் வர வீடியோல இதுக்கப்புறம் நல்லா நினைச்சு நம்ம பார்க்கலாம். பாய்.